மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு ஒரு இந்திய உயிரையும் பிரதமர் முக்கியமாக நினைக்கிறார். அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு இன்னைக்கு காட்டியிருக்காருன்னு சொன்னா பெஹல்காம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. இந்திய மக்களை யாரானும் தொடுவீர்கள் என்றால் அவர்களுக்கான பாடத்தை புகட்டப்படும். நீங்க இந்த அட்டாக்கையும் பாருங்க, ரொம்ப துல்லியமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களையோ இல்ல பாகிஸ்தானுடைய இராணுவத்தையோ இல்ல இராணுவத்தின் எந்த பொருட்களையோ எதையும் சேதப்படுத்தாமல் தீவிரவாதிகள் இருக்கும் 9 இடத்தை மட்டும் துல்லியமாக தாக்கி அவர்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். நம் நாட்டின் மேல் ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்தால் அதை நாம் திருப்பி தாக்குவதற்கான உரிமையும் நாம் பெற்றிருக்கோம். நம்ம போய் அதுக்கு ஆர்மியை போய் பாகிஸ்தான் ஆர்மியை நம்ம சண்டை போடல, நம்ம சிவிலியன்ஸ் அடிக்கல. எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நம்ம செஞ்சிருக்கோம். அதற்கு இதுல 90% பிளானிங் தாங்க, வெறும் 10% தான் எக்ஸிக்யூட். மோடியினுடைய அடுத்த திட்டம் என்னவா? இல்ல, நிச்சயமாக இனிமே பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இந்தியாவை சீண்டி பார்க்க கூடாது என்றதுல இந்த வாட்டி அவங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருப்பதாக தான் தெரிகிறது. அதனால முதல்ல ஒரு வார்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நிச்சயமாக இல்லை. இந்த முறையோடு இந்த பிரச்சனையோடு பாகிஸ்தானுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். நிச்சயமாக நிரந்தர தீர்வு வேணும். அந்த நிரந்தர தீர்வை நோக்கி தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்தியா முழுக்க பல மாவட்டங்கள், குறிப்பா ஒரு 244 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி நம்ம ஒத்திகை எல்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய நேரத்துல இந்த ஒரு அட்டாக்கும் நடந்திருக்குது. இப்பவும் நம்ம நிறைய இடங்களை பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது. இது இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நிச்சயமா பாகிஸ்தானோட ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம இதை சொல்ல முடியும். அவங்க மறுபடியும் வருவாங்கன்னு உங்க பார்வையில் ஏதேனும் தெரியுதா? இல்ல, எனக்கு தெரிந்த அவர்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா அந்த ஆர்மி ஜெனரலே ஆர்மியை விட்டு ஓடியதாக நம்ம பார்க்கிறோம். வரக்கூடிய காலத்திலும் இந்திய நாட்டை, இந்திய மக்களை இனிமே யாராவது சீண்டி பார்த்தால் நிச்சயமாக அவளுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதில் இந்த பெஹல்காமுடைய ஆக்ஷன் உலகிற்கு உணர்த்திருக்கிறார் பிரதமர். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு SS ஸ்ரீராம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் ஸ்ரீராம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மாதேஷ்? நீங்க? நல்லா இருக்கும் சார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தையும் அதே போல ஒரு ரிட்டாலியேஷனையும் இந்திய ராணுவம் நடத்தி இருக்கிறது. ஒரு இந்தியனாக உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு சார்? இந்தியனாக ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயத்துல நம்ம முதல்ல இந்த டிபேட்டை பேசுறதுக்கு முன்னாடி மதத்தை ஒரு தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்கக்கூடாது. அது நம்ம திருப்ப தீவிரவாதத்திற்கு எந்த மதமும் இல்லைன்றதை நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லணும். அவர்கள் மனித குலத்திற்கு எதிரானவர்கள். எந்த மதத்திற்கோ இல்லை மதத்தின் பெயரை வைத்து செய்பவர்களை நாம் ஏற்கக்கூடாது. அது என்னுடைய முதல் பாயிண்ட். நிச்சயமா இது கடந்த முறை நம்ம பல காலமாக பாகிஸ்தான் நம்மளை எப்படியாவது ஒரு இதில் நம்மளை தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. நம்ம அரசியல் செய்யவில்லை. ஆனால் அந்த யூபிஏ அரசாங்கம் போது கிட்டத்தட்ட பல உயிர்கள், இந்திய உயிர்கள், எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க. நீங்கள் மும்பை அட்டாக்கு தெரியும். அந்த 10 வருஷத்தில் பாம்பிங்கில் எவ்வளவோ இந்திய உயிர்கள் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு இந்திய உயிரையும் பிரதமர் முக்கியமாக நினைக்கிறார். அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு இன்னைக்கு காட்டியிருக்காருன்னு சொன்னா பெஹல்காம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. இந்திய மக்களை யாரானும் தொடுவீர்கள் என்றால் அவர்களுக்கான பாடத்தை புகட்டப்படும். நீங்க இந்த அட்டாக்கையும் பாருங்க, ரொம்ப துல்லியமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களையோ இல்ல பாகிஸ்தானுடைய இராணுவத்தையோ இல்ல இராணுவத்தின் எந்த பொருட்களையோ எதையும் சேதப்படுத்தாமல் தீவிரவாதிகள் இருக்கும் 9 இடத்தை மட்டும் துல்லியமாக தாக்கி அவர்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இதை செய்யறதுக்கு 15 நாள் ஏன் ஆச்சுன்னா, ஆப்வியஸா ஒரு கண்ட்ரி பத்தி சொல்ற போது அவங்க டைம் எடுக்கிறாங்களா, ஆக்ஷன் பண்றாங்களா, அதை பார்க்கறதுக்கான டைம் கொடுக்கப்பட்டது. நிச்சயமாக மீண்டும் பல தாக்குதல்கள் வரும் என்பதை நம் முன்னறிந்து
அந்த தீவிரவாத தாக்குதலை நாம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு 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 விஷயத்துக்காக தான் அஜித் தோவல் அவர்களுடைய மேற்பார்வையில் துல்லியமாக 9 இடத்தை அடித்து நொறுக்கிறது. இது ஒரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டும், ஒரு இந்தியரும் இதை வரவேற்க வேண்டும் என்பது என்னுடைய தீவிரமான பார்வை. டூரிஸ்ட் பீப்புளை அட்டாக் பண்றாங்க. அவங்க ஒரு சுற்றுலா போனவர்களை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை ஏன் எழுந்ததா நீங்க பார்க்கறீங்க? அவங்களுடைய நோக்கம் இந்த பகல்காம் அட்டாக் எதற்காக நடந்ததா நீங்க உணர்றீங்க? கொஞ்சம் பின்னோக்கி போனாலும் இதையும் இப்ப பேச வேண்டிய கட்டாயம். நிச்சயமாக. ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல நார்மல்சி திரும்பி விட்டது. அதாவது இயற்கையாக அந்த மாநிலத்தில் ஒரு அமைதி திரும்ப வரக்கூடாது, அந்த அமைதியை வர வைக்க கூடாது. அந்த அமைதி வந்தால் இந்த மாதிரி சுற்றுலா ஆட்கள் வரமாட்டார்கள், அங்கே பொருளாதாரம் மேலே வராது, அங்கே வெளியாட்கள் அங்கே முதலீடு செய்ய முடியாது என்ற பல விஷயம் இருக்கலாம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு நெருப்பு கோழியாகவே வைத்திருக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானின் ஒரு 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 எனக்கு 2 கண்ணு போனாலும் இந்தியாவுக்கு 1 கண்ணு போகணும். இன்னைக்கு இல்லாத பிரச்சனைகள் இல்லை. அந்த ஊர்ல மக்களுக்கு சாப்பாடு இல்லை, மக்களுக்கு பெட்ரோலோ டீசலோ, இன்னைக்கு கஷ்டப்படும் அந்த மக்களின் முன்னேற்றத்திற்கு அந்த பாகிஸ்தானோ அந்த பாகிஸ்தான் இராணுவமோ தங்கள் டைமை செலவழிக்காம இந்தியா நார்மலாக வரக்கூடாது, காஷ்மீர் அமைதியாக இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடையது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இப்பதான் மெல்லமா அந்த காஷ்மீர் மக்கள் அந்த பொருளாதாரத்திலிருந்து ரெக்கார்ட் 16 மில்லியன் டூரிஸ்ட் போன வருஷம் வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த டூரிசம் பேஸ் பண்ணி தாங்க, சுற்றுலாவை பேஸ் பண்ணி தான் அந்த மாநில மக்களின் வருவாய் இருக்கிறது. அது எல்லாத்தையும் சீர்குலைக்க வேண்டும். அதுவும் கரெக்டாக பாருங்க, இது ஆனுவல் ஹாலிடேஸ் வரும், இப்போ சம்மர் ஹாலிடேஸ். ஒரு விதத்தில் இது ஒரு கொஞ்சம் ஏர்லியாக இந்த துரதிருஷ்டமான விஷயம் இவர்கள் செய்வதை நம்ம மனம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஒரு விதத்தில் அதோட பாசிட்டிவ் சைடை பாருங்க. இன்னும் மேக்சிமம் டூரிஸ்ட்லாம் அங்கே போயிருந்தா எத்தனையோ உயிர்கள் நம்ம இழந்திருப்போம். அதனால இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாதிகள் குறிப்பாக பாகிஸ்தானியர்கள் அது நிலைமை நார்மலாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத நள்ளிரவு நேரத்தில் ஒரு 25 நிமிடத்தில் நடத்தி முடித்திருக்காங்க. அதுவும் கரெக்டா குறிவைக்கப்பட்டது என்னவோ அந்த தீவிரவாதிகள் முகாம் அவங்களுடைய கேம்பை மட்டும் குறி வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு திட்டமா இத்தனை நாள் யோசிச்சு இதை பண்ணியிருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? நிச்சயமா நமக்கும் டீப் ஸ்டேட்ஸ் இருக்குங்க, நமக்கும் ஆட்கள் இருப்பாங்க, நமக்கும் அதுக்கான அங்கே பாகிஸ்தானை இது 2 வீட்டு சண்டை இல்லைங்க. நம்ம போய் சடனாக வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறது அது இல்லை. ஒரு நாட்டுடைய பிரச்சனை. 2 ஒரு நாடு, ஒரு தவறான வார்த்தை எனக்கு தெரியல, அதுக்கான வார்த்தை முரண்கெட்டு இல்லை, ஒரு வெறித்தனமான ஒரு நாடு. அதோட நடத்தையை நம்ம அந்த நாட்டு மக்களை நம்ம பிளேம் பண்ண முடியாது. அந்த நாட்டு மக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டை ஆளுகின்றவர்கள், அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களினுடைய இந்த ராடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, மிக தீவிரவாதிகளாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் செய்வதற்காக நாம் அவர்களை மட்டும்தான் தண்டிக்க வேண்டும் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸையோ எந்த ஒரு சிவிலியன்ஸையோ தாக்கக்கூடாது என்பது இது யூஎன் சாப்டர்ல நமக்கான உரிமை இருக்கிறது. நம் நாட்டை பாதுகாத்து கொள்ள, நம் நாட்டின் மேல் ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்தால் அதை நாம் திருப்பி தாக்குவதற்கான உரிமையும் நம்ம பெற்றிருக்கோம். நம்ம போய் அதுக்கு ஆர்மியை போய் பாகிஸ்தான் ஆர்மியை நம்ம சண்டை போடல, நம்ம சிவிலியன்ஸ் அடிக்கல. எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நம்ம செஞ்சிருக்கோம். அதற்கு இதுல 90% பிளானிங் தாங்க, வெறும் 10% தான் எக்ஸிகியூஷன். இதுல டைரக்டா போய் எக்ஸிக்யூட் எரர் அண்ட் மெத்தட்ல இது பண்ண முடியாது. நான் இந்த பில்டிங் நினைச்சேன், நான் அந்த பில்டிங் நினைச்சேன், ஒன்னும் பண்ண ஒரு சோ நிச்சயம் அதற்காக தான் இது ஒரு பாராட்டுக்குரியான விஷயம். அதான் பக்கா ஸ்கெட்ச் போட்டா மட்டும்தான் இத செய்ய முடியும். எதை பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்க. அதற்கு 90% அதற்கான வேலையை அவர்கள் இந்த 10 நாள் 15 நாள்ல செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க வச்ச எய்ம் மட்டும் தான் நடந்தது. எய்ம் மட்டும் தான் குறி தவறல. ப்ரிசிஷனா அடிச்சிருக்காங்க. நம்ம அடிச்சிட்டு நம்மளுடைய என்டையர் டீம் நம்ம திருப்பி வந்தாச்சு. நமக்கு எந்த கேஷுவாலிட்டியும் கிடையாது. பாகிஸ்தான் சைடு கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. அதனால 90% நம்ம பக்கமும் ஒரு 2-3 கேஷுவாலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி இது வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் கிளியரா வந்தது. ஆல் போனவங்க எல்லாம் திரும்பி கிளியரா வந்தாச்சுன்றது ஆல்ரெடி ஆபீஷியல் ரிப்போர்ட். அந்த பக்கம் பாகிஸ்தான் தரப்புல இன்று காலையில சொல்றாங்க, நாங்க 2 இந்திய விமானங்களையும் நாங்க தகர்த்திருக்கோன்றாங்க. எங்க கார்கில் போர்ல சொந்த ஆர்மி வாங்கிக்காத ஒரு நாடுங்க அது. தங்கள் நாட்டுக்காக உயிரை விட்ட ராணுவ வீரர்களை கூட கார்கில் போர்ல
இந்திய ராணுவம் அவர்களுடைய சடலத்தை எல்லாம் நன்றாக வைத்து திருப்பி கொடுத்தா கூட எடுத்துக்காத ஒரு கண்ட்ரிங்க அது. அதுகிட்ட நீங்க ஏதாவது நீங்க உண்மையை எதிர்பார்க்கலாமா? இப்ப கூட தங்களுடைய மக்களை வெளிநாட்டிலிருந்து திருப்பி, இந்தியாவிலிருந்தே சொல்றேன், குறிப்பாக நம் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நாடு நீங்க எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? அவங்க சொல்றதெல்லாம் அப்சல்யூட் ஹம்பக்குங்க. நம் நாட்டோடைய நம் டிஃபென்ஸோ நம்ம ஆர்மி என்ன ரிப்போர்ட் சொல்லுதோ அந்த ரிப்போர்ட்டை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வந்து உண்மையை தான் நம்ம ஆர்மி நமக்கு சொல்லுவார்கள், நம்மை ஆளக்கூடியவருக்கு சொல்லுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கொலாப்ஸ் ஆன ஒரு கவர்மெண்ட் அங்க ரன் ஆயிட்டு இருக்குது. பாகிஸ்தானே அங்க பெரிய அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி. 250 ரூபா 300 ரூபா 1 லிட்டர் பால் வாங்குறாங்களாம். பெட்ரோல் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. அப்புறம் இருக்கும்போது எந்த தைரியத்துல இவங்க இந்தியா கூட சண்டை போடுறாங்க? எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு இதுவே இல்லை அவங்களுக்கு, அந்த எண்ணப்பாடே இல்லாமல் எந்த தைரியம் அவங்களுக்கு? ஏதாவது பின்னணி இருக்கா? ஒரு வேலை யாராவது வேறு சில நாடுகள் அவங்களுக்கு பக்கபலமா அது இருக்கா? நிச்சயமாக அவர்களுக்கு வந்து துருக்கி அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நிச்சயமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நீங்க ஆச்சரியப்படணும்னா தலிபான்ஸே பாகிஸ்தானை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலிபான் இந்த விஷயத்துல இந்தியா பக்கம் நிற்கிறது. அவர்கள் செய்தது தவறு என்று ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்காங்க. இவர்களுடைய, அதான் சொல்றேனே, இவர்களுடைய எண்ணமே எனக்கு என்னுடைய நாடு நாசமா போனாலும் பரவாயில்லை, இந்தியாவை நான் சேதப்படுத்துவேன், இதுவான எந்த மாதிரி ஒரு எண்ணம்னே எனக்கு தெரியல. நிச்சயமாக அவர்களுக்கு பல இந்தியாவின் வளர்ச்சியையும் இந்தியாவின் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியத்தையும் பிடிக்காத நாடுகள் பின்புறமாக அவர்களுக்கு உதவலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் எவ்வளவுக்களோ இந்தியாவை தாக்க முற்போக்குகிறார்களோ அவ்வளோக்களோ அவங்க திருப்பி இந்த வாட்டி அடி வாங்க போறாங்கன்றது மாற்று கருத்து இல்லை. இந்தியா ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அவங்க இந்த வாரை எஸ்கலேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க இழப்பை சந்திக்கக்கூடியது மாற்று கருத்தே இல்லை. இப்போது வச்சுட்டு இனிமேலும் திருப்பி இந்தியாவை சீண்டுவார்கள். இது ஒரு விஷயத்துல பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம இன்னொரு அண்டை நாடான பங்களாதேஷும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெமோக்ரஸி நாடு, அமைதியாக போய் கொண்டிருந்த நாட்டை அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ராடிக்கல் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. இப்ப அந்த நாடு என்ன வரும் என்பது நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தா இந்தியா தான் பங்களாதேஷை உருவாக்குனது. ஆமாங்க, நல்ல எண்ணத்தில் உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய என்னைக்குமே அப்படி அவங்க இருந்தது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய இந்த சமீப காலமா இந்த 1-2 ஆண்டுகளாக நீங்க ஹசீனா அவர்களை எப்படி வெளில ஓவர் நைட்டா தூக்க முடியாது. சோ நிச்சயமாக அங்கேயும் இந்த மாதிரியான கிளர்ச்சியாளர்கள், இந்த மாதிரியான ஒரு ராடிக்கல்ஸ் அந்த நாட்டிலும் உள்ள போயிருக்காங்கன்றதுதான். இங்க சிறுபான்மையர்கள்னாலே இந்தியாவில் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட மதம் தான் நினைச்சுக்கிறாங்க. அதையோட சிறுபான்மையர்களாக ஜெயினிசம் இருக்காங்க, சொராஷ்டிரம் இருக்காங்க, அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. இங்கே நன்றாக இருக்கும் போதே நன்றாக எல்லாரையும், இந்த வார்த்தையே நான் முதலில் ஏற்றுக்கொள்ளாதவன், சிறுபான்மை என்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளாதவன், ஒரு குடிமகனும் இந்தியனாக தான் நான் பார்ப்பேனே தவிர அவன் சிறுபான்மைன்ற எண்ணமே அது இந்த அரசியல்வாதிகள் செய்யும் சூழ்ச்சி. எல்லாரும் இந்தியர்கள்னு பார்க்கணும். அப்படி அந்த பார்வை இல்லாமல் இந்த மாதிரியான வார்த்தையை இங்க பயன்படுத்தி அவர்களுக்கு இங்க அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்பவர்கள் இந்துக்கள் பாகிஸ்தான்ல 11-18% இன்னைக்கு 3% இருந்திருக்காங்க. யாராவது ஏதாவது பேசுறாங்களா? இன்னைக்கு பங்களாதேஷ்ல இந்துக்களை திரத்தி சாவடிக்கிறாங்களே, இங்க யாராவது இங்க ஒரு குரல் கொடுக்குறாங்களா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு? ஸோ அதனால இந்த அரசியல் செய்பவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு இந்தியனும் இந்தியனாக பார்க்கணும். இங்க சிறுபான்மை பெரும்பான்மை என்ற வார்த்தையே பிரிவினை வார்த்தை. அது நிச்சயமாக அது நல்லது அல்ல என்பது என்னுடைய பார்வை. இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு அடுத்த நிகழ்வு, அடுத்த ஒரு படிநிலை செல்லணும் அப்படின்னா என்ன மூவா இருக்கணும், என்ன மூவா இருக்கும்? மோடியினுடைய அடுத்த திட்டம் என்னவா? இல்ல, நிச்சயமாக இனிமே பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இந்தியாவை சீண்டி பார்க்க கூடாது என்றதுல இந்த வாட்டி அவங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருப்பதாக தான் தெரிகிறது. அதனால முதல்ல வந்து ஒரு வார்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நிச்சயமாக இல்லை. இந்த முறையோடு இந்த பிரச்சனையோடு பாகிஸ்தானுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். நிச்சயமாக நிரந்தர தீர்வு வேணும். அந்த நிரந்தர தீர்வை நோக்கி தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க அதுல வந்து இப்பதானே நீங்க பார்த்திருக்கீங்க. நிச்சயமாக போக இந்த FTAக்கு போய் நம்ம இன்னைக்கு நம்ம UN சொல்லியிருக்கோம், பினான்சியல் அசிஸ்டன்ஸ்ல அவங்கள முடக்கணும். அவர்களுக்கு நம்மளுடைய தண்ணி அவங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்ம அதுவும் நம்ம இண்டஸ் ரிவர் நம்ம அவங்கள வந்து எத்தனையோ அவங்களுக்கு நல்லதாக பார்க்குறோம். நம்மளை இப்படி திருப்பி நமக்கு ரத்தத்தை தரக்கூடிய நாட்டை
நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துதான் ஆக வேண்டும். அந்த நாட்டை பிரித்தாலும் தவறில்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பலூச் மக்கள் பாகிஸ்தான் நாட்டுடன் இருக்க வேண்டாம் என்று எதிர்பார்க்க பலூச்சிஸ்தான் சிந்து மக்களும் தங்களுடன் பாகிஸ்தானோடு இருக்க வேண்டாம் என்று அவங்க இது பண்றாங்க. ஸோ நிச்சயமாக அந்த நாட்டை நம்ம வந்து பிளவுபடுத்தினாலும் தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் நம் நாட்டு மக்களை நாம் இழப்பதற்கு இல்லை. இந்த அரசாங்கம் ஒரு இந்திய உயிரையும் மதிக்கக்கூடிய அரசாங்கம். அதனால நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பிரதமர் நிச்சயமாக செய்வார். இல்ல நீங்க ஒரு அகண்ட பாரதம்ன்ற வார்த்தையை அடிக்கடி இது நான் அகண்ட பாரமாக நான் பார்க்கவே இல்லை. நான் பிரிப்பது என்பதை நாட்டோட சேர்த்து சொல்வதற்காக இல்லை. எது வலிக்குமோ, எதனால் நம் நாட்டிற்கு நிம்மதி தருமோ அதை நாம் செய்ய வேண்டும். நம்ம வந்து எதை செய்தாலும் பொறுத்து கொண்டு போனதின் விளைவு தான் நினைக்கிற போதெல்லாம் நம்ம கடந்த 10 வருஷத்துல நினைக்கிற போதெல்லாம் வெடி அடிச்சது. மும்பையில நம்பி யாரும் வெளில போயிட்டு வீட்டுக்கு போக முடியாத ஒரு பயம், அச்சுறுத்தல் இருந்தது. நிச்சயமாக அது இந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய காலத்திலும் இந்திய நாட்டை, இந்திய மக்களை இனிமே யாராவது சீண்டி பார்த்தால் நிச்சயமாக அவளுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதில் இந்த பெஹல்காமுடைய ஆக்ஷன் வந்து உலகிற்கு உணர்த்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர். இப்ப இந்தியா முழுக்க பல மாவட்டங்கள், குறிப்பா ஒரு 244 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி நம்ம ஒத்திகை எல்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய நேரத்துல இந்த ஒரு அட்டாக்கும் நடந்திருக்குது. இப்பவும் நம்ம வந்து நிறைய இடங்களை பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது. இது இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நிச்சயமா பாகிஸ்தானோட ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம இதை சொல்ல முடியும். அவங்க மறுபடியும் வருவாங்கன்னு உங்க பார்வையில் ஏதேனும் தெரியுதா? இல்லை, எனக்கு தெரிந்து அவர்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா அந்த ஆர்மி ஜெனரலே ஆர்மியை விட்டு ஓடியதாக நம்ம பார்க்குறோம். ஓடக்கூடிய ஒரு ஆர்மி ஜெனரல் வச்சுன்னு அந்த நாடு எங்க தேரப்போ. ஆனால் கடந்த ஒரு 2-3 நாட்களாக அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரத்தார் ஓடுன்னு ஒருத்தர் பேசுறாரு, இன்னொருத்தர் வந்து அவரே ஷபாஸ் ஷெரீஃபே வந்து நாங்க வந்து எதிர்கொள்ள தயார், இந்தியா எங்களிடம் மோதினால் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து மைண்ட் கேம்ங்க. அதாவது இந்த மாதிரி ஓவரா பேசுறவங்க தான் கடைசியில் அடி வாங்கணும் தான். இப்போ ரீசெண்டாக இப்போ நான் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிரஸ் மீட்ல இந்தியா இதை நிறுத்தினால் நாங்க பேச தயார் சொல்றாங்க. அப்ப நீ வந்து அடிக்க வேண்டியதானே? இப்போ உங்களை தான் அடிச்சாச்சு இல்ல, இப்போ நீங்க வந்து ரத்தார் ஓடுதுன்னு காட்ட வேண்டியதானே? நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய அப்பாவி மக்களை இழப்பார்கள். அவர்கள் வந்து இது வந்து ஒரு புத்தி உள்ள ஒரு அரசாங்கமாக இருந்தால் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கும் தங்கள் மக்களின் மேன்மைக்கும் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர இந்தியாவை அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் வைத்துக் கொண்டிருந்தால் அவங்க கதி எப்படி ஆகும் நீங்க பார்க்க தான். இது வரைக்கும் நம்ம சிவிலியன் அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சரியா நம்ம குறி வச்சு அந்த தீவிரவாதிகள் முகாமை மட்டும் அட்டாக் பண்ணிருக்கோம். நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா அப்படி நடந்துட்டாலும் இது நம் கையில் எதுவுமே இல்லை. நம்ம நாட்டை நம்ம காப்பாற்ற வேணும்னா நமக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டுமோ அதை நாம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு உலக நாடுகள், முக்கியமான உலக நாடுகளுக்கும் இன்னைக்கு வந்து அதோட இந்த எல்லாருக்கும் பிரீஃப் பண்ணிருக்காங்க. பிரீஃப் பண்ணாலும் சில நாட்டு தலைவர்கள்லாம் வந்து அவமானகரமான நிகழ்வு, இதை உட்காந்து பேசுங்க, இது வழக்கமா சொல்ற ஒண்ணுதான். அவமானம் இல்லைங்க, இது வந்து அமெரிக்கால ட்வின் டவர்ஸ் இடிச்சது. உட்கார்ந்து பேசினாங்க இந்த வார்த்தை சொல்லி. இல்லையே, ட்ரம்ப் வந்து இஃப் இந்தியாவை அட்டாக் பண்ணா நானும் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. இனிமேங்க ஊரா சொல்லி இந்தியா வந்து கேட்காதுங்க. உங்க நாட்டுல அது வந்து அமெரிக்கா நீங்க சொல்லியதாக சொல்றீங்க. உங்க ட்ரம்போட ட்வின் டவர் போன போது நீங்க ஒசாமா பின் லேடன் நீங்க என்ன விட்ட வச்சீங்களா இல்ல பேசி கொண்டு இருந்தீங்களா? உள்ள போய் அடிச்சீங்களா இல்லையா? அதுதான் இனிமே இந்தியா. இந்தியாவை நீங்க சீண்டினால் தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் இந்தியா உள்ள சொல்றது வேற. இந்தியா உலகத்துக்கு சொல்லியிருக்கு எங்களை தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்ன நடக்கும்னு இன்னைக்கு காமிச்சிருக்கு. ஸ்ரீராமுக்கு வழக்கமா மறுபடியும் அந்த பக்கம் ஒரு ரூட் போயிட்டு இல்ல நான் வந்து இந்த வார்த்தைகளை வந்து நீங்க சொன்னதுக்காக அங்க வந்துருச்சு. அதை நினைவு கூர்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் சொல்லல. இந்தியாவை தொட்டால், இந்தியாவை தொட்டால் என்பது அமெரிக்கா காரணங்க. அமெரிக்காவோட ஒரு உயிர் எங்கேயாவது ஆபத்தில் இருந்தால் அந்த அமெரிக்கர்கள் அங்கே போவார்கள். அதுதான் இனிமே இந்தியா. இந்தியர்கள் ஒரு உயிர் எங்கேயாவது நிச்சயமாக ஆபத்தில் இருந்தால் நம் அரசாங்கம் அங்கே போகும். இப்ப நம்ம ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்கோமா, அல்லது வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு அந்த பகல்காமுக்கான நீதியை நம்ம வென்றதாவே பார்க்க முடியுமா? இது இல்லைங்க, இது ஒரு நிச்சயமாக ஒரு எச்சரிக்கை. பகல்காமான நீதி நிச்சயமாக நாம் 27 உயிரை நம்மளால மீட்டெடுக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக செய்தவர்களை அந்த கூட்டத்தை நம்ம இன்னைக்கு அடிச்சிருக்கோம். அது அவர்களுக்கான ஒரு சின்ன நிம்மதியை நம்ம கொடுத்துருக்கோம். பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. உலக நாடுகளுக்கும் தெரியும் நாம் இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்தியா வந்து இந்த டெரரிசம்ல மிகவும் பாதிக்கப்பட்ட, இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு இந்த டெரரிசம் என்ற வார்த்தையே
அவங்க ட்வின் டவர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது, சீரியஸ்னஸ் தெரிந்தது. நம்ம பல வருஷமா போய் சொல்ற போது அந்த அமெரிக்கா டெரரிஸ்ட் நம்மளாம் என்னன்னு தெரியல. அவங்களுடைய 2 பில்டிங் போனதுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அவங்க யாராலையும் பாடம் எடுக்க முடியாது. இந்தியா தனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நேர்மையாக நியாயமாக செய்திருக்காங்க. அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் வார்னிங். இதோட இந்தியாவை அவர்கள் மறந்து தங்களது வேலையை பார்த்தால் அவர்கள் நன்றாக இருக்கலாம். அவர்கள் அழிய வேண்டும் என்பது இந்தியர்களின் எண்ணம் இல்லை, இந்திய அரசாங்கத்தின் எண்ணமும் இல்லை. ஆனால் இந்தியாவை சீண்டினால் நீங்கள் அழிவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் என்பது இந்த சீரியஸான பார்வை. ஸ்ரீராம் சார், இந்த டெரரிசம் மூவ்மெண்ட்ஸை அங்க நிறைய அளவுக்கு டெவலப் ஆகுது, நிறைய பிரிவுகள் உருவாகுது. அங்கதான் ஒட்டுமொத்த ஒரு கோர் கருவறை மாதிரி இருக்குது. அவங்க அதை எப்படி அவங்க அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க, அங்க அப்படி வளர்ந்து வர்றதுக்கான காரணம் என்ன? இது என்னன்னா ராடிகலைசேஷன். இது வந்து அவர்களுக்கு பணம் இல்லை, வேலை இல்லை. இளைஞர்கள், நீங்க காஷ்மீர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கல்லடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப கல்லடிக்கிறது நடந்திருக்கா? ஏன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர்கள் எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. பணம் கொடுக்கப்பட்டு கல்லடிக்க வைக்கார். இன்னைக்கு அவங்களுக்கு அது அந்த இன்ஃபேக்ட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்த டிமானிட்டைசேஷனே பாகிஸ்தானில் புழங்கக்கூடிய பல கள்ள நோட்டுகள், அதனால இன்னைக்கு அவர்கள் பயன்படாத போயிருக்கு. நீங்க பல வீடியோக்கள் கூட பார்க்கலாம். நம்மளுடைய 500 ரூபா கட்டையும் 1000 ரூபா கட்டிகளையும் சின்ன பசங்க எடுத்துட்டு போகக்கூடியது. ஸோ நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் இனிமே காஷ்மீர்ல இல்லாதது காரணம் அவர்களுக்கான எந்த வேலையும் இல்லாததுனால பணம் கொடுக்கறதாக அந்த இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதே தான் பாகிஸ்தான்ல இன்னைக்கு. ஏன்னா அவர்களுக்கு வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை எப்படி போன்றது இல்லை. அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மூளை செலவை செய்து அவர்களுக்கு பணம், அவர்களுக்கு தேவையான ஒரு மனிதன் எதெல்லாம் ஆசைப்படுவானோ அதையெல்லாம் கொடுத்து உயிரை கொடுப்பதற்கு ரெடியாக பயன்படுத்துறாங்க. இந்த சம்பவத்துல எல்லாருமே எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு அத்தனை பேருமே இன்னைக்கு ஜெய்ஹிந்த்னு சொல்றாங்க. அதே போல எல்லோருமே ராணுவத்தை பாராட்டுகிறார்கள். இந்த ஒரு நிலை பாருங்க, எங்கேயுமே வந்து யாருமே ஒரு எதிர்கருத்து வைக்காத ஒரு நிலையை எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சொல்றாங்க. இது நடந்து ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி பல பேர் வந்து பாகிஸ்தானுடன் நம் சண்டை போடக்கூடாது, இதை நாம் எதையும் செய்யக்கூடாது, சித்தராமையாலாம் வந்து அப்படித்தானே சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட சில தலைவர்கள் வந்து அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து மக்களின் மனநிலையை உணர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் ஜெயின்னு சொன்னவங்க எல்லாம் நம்ம திருப்பி இந்த மாதிரி இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸை பேசி கொண்டிருந்தால் நாம் இங்கே தடம் காணாமல் போய்விடுவோம் என்று உணர்ந்திருக்கிறார்கள். ஸோ அதனால இன்னைக்கு அந்த ஜெய்ஹிந்த், பிடிக்காமல் வரக்கூடிய ஜெய்ஹிந்த் அது உண்மையாக வந்தால் நிச்சயமாக வரவேற்கிறோம். நிச்சயமாக அது எனக்கு முக்கியமாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம் நாட்டில் எங்கே நம்மளுடைய நெய்பர்கள், நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இராணுவத்திற்கு யாரேனும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அங்கே போயிருந்தால் நிச்சயமாக அவர்கள் வீட்டுக்கு போய் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும், நம்ம எல்லாரும் வணக்கம் சொல்லணும். ஒரு தமிழனா பண்ணணும். பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு வீட்டில் யாராவது அந்த நம்ம இராணுவத்தில் இருந்தால் அவர்களுக்கு போய் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, மோடி அரசாங்கம் எது செய்தாலும் இங்கு பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் தான் அதிகமாக தமிழ்நாட்டில் தென்படும். இந்த விஷயத்தை எப்படி கையாண்டதா நீங்க பார்க்குறீங்க? அதாவது பாருங்க, எவ்வளோ அவருக்கு கோபம், அவருக்கு வருத்தம். நீங்கள் அந்த டெரரிசம் நடந்து அந்த அன்னைக்கு நைட்டு அவர் கல்ஃப்லேருந்து எமர்ஜென்சியாக திருப்பி வரும்போது அவர்களுடைய கண்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நிச்சயமாக அவருக்கு இருந்த கோபம், அவருடைய பார்வையில் கோபம் வரும்போது நிச்சயமாக அவரை நன்று க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மூஞ்சி ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். கோபமும் இருந்தது, வருத்தம் இருந்தது அவர்களுக்கான. ஆனால் அப்பவும் நிதானமாக 15 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாரோடையும் கலந்து உரையாடி யாரை மட்டும் தாக்க வேண்டுமோ அவர்களை, இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப்பாக ஒரு நம் நாட்டை பாதுகாத்து கொள்ள ஒரு வேலையை செய்திருக்கிறார். அவரே இந்த ஆபரேஷனை அவருடைய மேற்பார்வையில் நடந்ததாகவும் சொல்றாங்க. ஆமா, எப்படி ஒபாமா அவர்கள் வந்து ஒசாமா பின் லாடனை சாவடிப்பதை நேராக பார்த்தாரோ, இன்னைக்கு நம்ம வந்து அந்த லெவலில் நம்ம இருக்கோம். இது நான் பிறந்த காலத்திலிருந்து ஒரு இன்னொரு நாட்டில் போய் அடிக்கிறத வந்து நம்ம பிரதமர் பார்க்கிறார் என்று சொல்வதே எனக்கு அது பெருமையாக இருக்கிறது. அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் நம் நாட்டின் பாதுகாப்பு என்பது. இதை தான் நாம் செய்ய தவறிவிட்டோம். பாகிஸ்தானுக்கு டோசியர் அமுச்சு கொண்டே இருந்தோம். நம்ம வந்து நம் 176 பேர் மும்பை நம் கையிலே 2 நாட்கள் இல்லை. 176 பேர் நம் உயிரிழந்தோம். எத்தனையோ பேருக்கு அடிபட்டது. நம்ம என்ன பண்ணோம் அன்னைக்கு? நம்ம போய் அவங்களுக்கு சும்மா நம்ம ஊருக்கெல்லாம் போய் என்ன அடிச்சிட்டான்னு பேசணும். இதுதான் ஆக்ஷன்.
இப்படி தான் இருக்கும் ரியாக்ஷன். இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் பிரதமர் போறார் என்று இங்கே உட்கார்ந்து கேலி செய்தவர்கள் இன்னைக்கு அந்த உலக நாடுகளுக்கு அங்க சென்றதுனால் வந்த விளைவை பாருங்க. இன்னைக்கு நம் நாடு என்ன செய்தாலும் உலகம் அமைதியாக இருக்கிறது. ஏனால் அந்த ஒரு நிலைமைக்கு நம் நாட்டை மேல் பார்வையை வைத்திருக்கிறார் பிரதமர். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லியிருக்கீங்க. இதுதான் சரியான ஆக்ஷன், இப்படிதான் பதிலடி கொடுக்கணும். பாகிஸ்தான் இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது. இனி வந்தீங்கன்னா இழப்புகள் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கும் உங்களுடைய கருத்தா உங்களுடைய பார்வையை நீங்க சொல்றீங்க. என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஸ்ரீராம் சார். உங்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி.